மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். எந்த வேலையும் செய்யாம இவ்வளவு கோடிகள்ல புரளும் போது அது என்னன்றது அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். இவ்வளவு காலம் பேசும்போது அவர் நைனா இது வரலாம் ராமதாஸ் மேலே இவங்க மேலே வீட்டில் ரைடே விட்டது இல்லையா? பாமகன்ற கட்சி யாருக்கு? என்னோட கட்சிங்கிறதான இப்ப பிரச்சனையா? சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா இதெல்லாம் என்ன பேர்? தமிழ் பேரா? ஜகஜல கில்லாடி ராமதாஸ். இப்போ இவன் அதை விட பெரிய கில்லாடி. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 2 பேரும் ஜென்மத்தை எடுத்துன்னு வெளியே வராங்க. அன்புமணிலாம் எடுபடாது, சும்மா மூலம் சொல்லலாம். இப்போ இவன் எல்லாரும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கல்ல. இருந்தாலும் ஒரு தடவை போனான்னா எல்லாம் படுத்துக்குவானுங்க, எல்லாம் இந்த பக்கம் வருவானுங்க. நீ இப்போ நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கட்சி பிரச்சனையும் இல்லை, அப்பா அம்மா பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை. முன்னாடி இந்த கட்சியில இருந்த நீக்கும் போது நீ என்ன பண்ண? இவனோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. சங்கத்தில் இருக்கும்போது அவர் அன்னிலேருந்து அவன் செட்டியார் ஆயிடுறானா ரெட்டியார் ஆயிடுறான். ராம்தாஸ் கிட்ட தான் ரவுடிங்க இருக்கிறாங்க. இவன் கேடி பையன் திருட்டு கொள்ளடிக்கிறதோட சரி. இப்போ பணம் வச்சிருக்கிறான், எதை வச்சு பண்ணுவானுங்க. உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில் போய் 2 பேருக்கும் சின்னம் கிடையாது, 2 பேரும் கட்சி கிடையாது, போங்கடான்னு சொல்ல போறாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். பாமக நம்ம பேசி பல நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இந்த ஒரு 7 டேஸில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தற்போதைய பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா, அன்புமணி அவர்களுடைய டெல்லி விசிட் என்ன காரணம், யாரை சந்திச்சார்? இப்போது பாமக MLA அருளை கட்சியிலேருந்து நீக்கி இந்த படத்தில் வர மாதிரி யாரும் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல டெல்லி விசிட்டுக்கான காரணம் என்ன சார்? யாரையெல்லாம் சந்திச்சாரு? எதற்காக டெல்லி போனார்? அதாவதுமா, டெல்லி விசிட் மெயினாக போகிறதுக்கு 2 காரணம். ஒன்று, அவங்க அப்பா அவரு கூட சூழ்ந்து இருக்கிற தீய சக்திகள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அவங்க 3 பேரில் நடவடிக்கை எடுத்து முடக்கணும். வருமான வரித்துறை, 2வது அமலாக்கத்துறை மூலமாக அவங்கள நெருக்கடி பண்ணணுன்றதுக்காக தான் போனார். அமித்ஷாவை பார்த்து அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டார். இப்போ ஏன் ராம்தாஸ் மேலே என்ன அப்படின்னு கேட்ட அலிகேஷன், ராம்தாஸ் அவரை பற்றி ஒரு வாழ்க்கை படம், வரலாற்று படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சேர் என்ற திரைத்துறையில் இருக்கிற இயக்குனர், சினிமாக்கார டைரக்டரை கூப்பிட்டு பேசி ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு ஃபைனான்ஸ் யார் பண்ணுறது? முதல்ல லைக்கா நிறுவனம் அது இதெல்லாம் கேட்டாங்க. அவங்க வராததுனால இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்ம போதைப் பொருள், அது அந்த இதில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கி அந்த வேலை பார்த்தாங்க. ஸோ அதனால அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எல்லாம் பேப்பர்லாம் வந்தவங்க பேர் எனக்கு ஞாபகம் வரல. பட் அவர்கிட்ட தான் காதர் அந்த இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறாங்க. சாதிக் பாட்ஷா கைது செய்து சிறையில் இருக்காரு. அவர்கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காங்க. அவர் தான் பணம் கொடுத்துருக்காரு, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த சினிமாவுக்காக. ஸோ அவர் பேரில் அவர்னா ராமதாஸ் இந்த மாதிரியான ஆளுன்னு அவர் இது பண்ணணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுவரையில் அவங்க இன்கம் டேக்ஸோ சிபிஐ எந்த இதுலேயும் போனதில்லை. ராமதாஸ் அப்படியே கூட ஏமாத்திக்கிட்டே ஓட்டிட்டு இருந்தார். எந்த வேலையும் செய்ய இவ்வளவு கோடிகள்ல புரளும் போது அது என்னன்றது அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அது ஒண்ணு. அடுத்தது, அவருக்கு கூட இருக்கிறாங்க கோகாமணி. அவர் சொல்றாரு இல்லையா, அது கூட தீய சக்திகள்னு. கோகாமணி அவரும் ஒன்றும் இல்லாத ஆள் தான், 8ஆம் கிளாஸ் வாத்தியார். இன்னைக்கு ஒரு எத்தனை 1000 கோடி கிட்ட அவர்கிட்ட சொத்து இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் 25,000 கோடிக்கு மேலே திரட்டி கொண்டு போய் இவர் பேரில் நீங்கள் 2 அமலாக்கத்துறையும் எடுக்கணும் நடவடிக்கை, வருமான வரித்துறையை நடவடிக்கை எடுக்கணும் கொடுக்குறாரு. 3வது எதுவுமே இல்லாத அந்த சுசிலாவுக்கு ஏற்கனவே ஒரு அறக்கட்டளை இருக்குது. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சுசிலா விஸ்வகர்மா அறக்கட்டளை கூட்டியிருக்காங்க. அந்த விஸ்வகர்மா அறக்கட்டளையில் அவருங்க பேசுகிறாங்க, அந்த அம்மா பேசுகிறாங்க, அந்த நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி ராம்தாஸ் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நமக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுனா பிரச்சனை அன்புமணி என்னை கொலை முயற்சி பண்ணுறாரு, அதனால எனக்கு ரொம்ப பாதுகாப்பு நீங்கள் கொடுக்கணும், பணத்தை பற்றி நீங்க சொல்றீங்க. நான் சொன்னேன்னா உறுதி இல்லாம அறுதியானது உறுதியானது அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்களே பயன்படுத்தி, ஆமா அவங்க தான் பயன்படுத்திருக்காங்க. அவங்க தான் கூட்டம் கூட்டிருக்காங்க. கூட்டமே கூட்டியிருக்காங்கன்ற அப்புறம்
அந்த ஆலோசனை கூட்டத்தில் இதெல்லாம் நடந்தது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் யாராவது உள்ளெல்லாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. இப்போ சுத்தமாக அந்த சுசிலா வீட்டுக்கு பெண் பணியாளர்களை தவிர ஒருத்தரும் கிடையாது. ஆணுன்னு ஒரு ஆள் போனோன்னா அது ராம்தாஸை தவிர வேறு யாரும் போக முடியாது. சரி, அந்த மாதிரி எல்லாரையும் அனுப்பிட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள அவங்க இருக்கும் பொழுது அந்த வீடு சுற்றி கேமரா வச்சுட்டாங்க. அதிகபட்சமான கேமரா கண்காணிப்பு இதில் இருக்கிறாங்க. ராமதாஸ் அவங்க பேர்லேயும் அந்த மாதிரி கேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 2 3 இவங்க 3 பேரும் கோகாமணி சொன்ன இதை சொன்ன அருள் பேர்லேயும் தான் கம்ப்ளைண்ட்டு. அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க. அருள் பேரில் வந்து என்ன கம்ப்ளைண்ட், இதே மாதிரி பணம் தான். இவர் ஃபுல்லாக என்ன பண்ணுவார், இவங்க பணங்களில் வந்து ஷேர்டுங்களுக்கு வட்டிக்கு, குறைந்த வட்டிக்கு இவங்க கொடுக்குறாங்க கட்சி. ஒரு 15 டிஸ்ட்ரிக்டில் வந்து இவங்க வந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சீஃப் வந்து யாருன்னு கேட்டால் இந்த சுசீலா. உங்களுக்கு வேணும்னா சுசீலாவோட இருக்கிற எல்லா படமும் தரேன், நான் பேசும்போது ஒவ்வொருத்தராக நீங்கள் போடலாம். அவங்க கூட இருக்கிறது. ஏன்னா இவங்களாம் ஒன்றுமே தெரியாது, பார்க்காத மாதிரியே இருப்பானுங்க. அவங்க கொண்டு போய் பரிசு கொடுக்குறது, அங்கே போய் நின்று இருக்கிறதெல்லாம் இருக்குது. நான் பண்ணுற லேட்டஸ்ட்டு அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி பண்ணுங்க. அதோ இவங்க 3 பேரில் கம்ப்ளைண்ட். யார் யார்? அருள், இந்த கோகாமணி, அந்த அவர் பேர் என்ன, நம்ம இந்த சுசீலா, இவங்க பேரில் தான் வந்து கொடுத்துக்குது. இது பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து இது மாதிரி வந்து அவர் மென்டல் ஆகிட்டாரு. ஆமாம், மனநல அவருக்கு வந்து இது குழந்தை போல செயல்படுறாரு. 5 வருஷமா குழந்தை போல செயல்படுறாரு. நான் அப்போவே ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு. இது மாதிரி சாவர தருவாயில் இருக்கிறவங்கள போய், அப்பா இருக்கிறியனா சொல்லுப்பா, நீ யார் யாருக்கு என்னென்ன காசு கொடுத்த, என்ன வந்தது. அதான் சொன்னேன், பக்கத்து ஊரில் பரமசிவத்துக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கேன்டா, நான் சொல்லுனா என்ன சொல்லு. அடுத்த ஊருக்கு இவங்ககிட்ட நமக்கு வர வேண்டியதெல்லாம் சொன்னாங்க. உடனே நாம் கொடுக்க வேண்டியது பேசுகிறவார்ல. இப்போ அந்த ஏற்று விட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன்பா, 5 லட்சம் தான்ப்பா வாங்கினேன் அப்படின்னு. என்ன பண்ணுறான் அவர் வந்து என்ன சொன்னார், இதுவரையிலும் நல்லா தானே பேசியிருந்தார், இப்போ பேத்த ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி. இவனுக்கு சாதகமாக வரும்போது இந்த தடி தாண்டவராயனை இவனை ஒன்றுக்குமே இல்லாத திம்சுக்காட்டை வந்து என்ன பண்ணி ஊன்னு பேசியிருந்தான். இன்றைக்கி வந்து டிஏ அவர் என்ன சொல்கிறான், ராம்தாஸே சொல்கிறான், யாராவது நீக்குவியான்னு கேட்டால் எந்த மூடனாவது முட்டாளாவது முரட்டு பையனாவது என்னென்ன வார்த்தை சொல்லுமோ எல்லாம் சொல்லி நீக்குவானான்றார். அப்படின்னா இந்த அவன் தான் அந்த புண்ணாக்கு மூட்டையை தான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு சாதகமாக இவ்வளோ காலம் பேசும்போது அவர் நைனா. இப்போ வந்து என்ன கேட்குறான், வந்து மூளை மங்கி போனவன், அது வந்து லூஸாக போயிட்டான், பேத்துறான், அப்படி பேத்துறாருன்னு தானே சொல்கிறாரு. அவர் குழந்தை போல செயல்படுறாரு. 5 வருஷமா அவர் வந்து சரியா இல்லை, தீய சக்திகள் பேச்சை கேட்டு அவர் நடந்துக்கிறாரு, பொய்யா பேசுறாரு, நிறைய பொய்களா பேசுறாரு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இவர் சொல்றாரு, ராம்தாஸ் என்ன சொல்றாரு, அன்புமணியை பற்றி பேசும்போது பொய்யா பேசுறான். எப்ப சொன்னாரு? இல்ல பொய் இல்லை, எதெல்லாம் வந்தாரு. முதல்ல வந்து நான் வந்து இந்த இதுல வந்து கூட்டம் கூட்டி பேசினேன், மாவட்ட செயலாளர் பொதுக்குழு கூட்டும் போது 8 பேர் வந்தாங்க, 100 பேருக்கு 108ல 8 இல்ல அதுல வரும்போது என்ன சொன்னாரு, நெஞ்சில ஈட்டியால குத்திட்டான், முதுகுல குத்திட்டான், ஈட்டியால பொய் புழுகுறான், அநியாயத்துக்கு பொய் புழுகுறான் அன்புமணின்னாரு. ஏன்னா செத்தே போயிட்டேன்னாரு, அன்னைக்கு 8 வச்சான் என்ன அப்படிலாம் அவர் சொல்றாரு. வளர்த்த கடை மாறல பாஞ்சுதுன்னதுக்கு அன்புமணியை இந்த மாதிரி பொய் சொல்றான்னாரு. 2வது போய் அந்த எஸ்ஐ கூட்டத்துல ராம்தாஸ் வந்து 6 ரவுடிங்களை வர வச்சுட்டாரு அடிக்கிறதுக்குன்னு சொல்லும் போது அது 2வது போய். அவர் சொல்ல முதல் போய் 2வது போய். இப்ப எல்லாம் போய் தான் பேசினுக்கிறானுங்க. ஸோ இது மாதிரி வந்து அவரும் சொல்றாரு இவரும் சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கட்சி 2ஆ போயிடுச்சுங்க, பண பிரச்சனை. எங்கே போகுது, எனக்கு கொடு, நீ 2 லட்சம் கோடி அடிச்சுன்னு போனேன், எங்கள் உலக நாடுகள் ஃபுல்லாக வச்சிருக்கிற, எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், என் ஆட்சி உள்ள வீட்டில் இருக்கிறது எடுத்துன்னு போயிட்டேன். நான் வந்து நீ வந்து டிவி, மக்கள் தொலைக்காட்சி டிவி, இது யார்கிட்ட போயிடுது, சௌமியா கிட்ட போயிடுது. சௌமியா கிட்ட போன பிறகு நான் ஒரு டிவி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. டிவி நடத்த வச்சு இந்த பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டா. இப்போ அவர் டிவி ஆரம்பிக்க போறாரு. நீங்க பாருங்க, லாஸ்டான அந்த எம்எல்ஏ அருள் அவருடைய பேட்டியில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரு மக்கள் தொலைக்காட்சியில ஐயாவோட முகத்தை காய்ச்சி 3 வருஷத்துக்கு மேல இருக்கும், முகமே வர்றதில்ல, ராமதாஸ் அவர்களுடைய முகமோ பேரோ கூட அதுல வர்றதில்ல. அது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒட்டினாங்கல்ல போஸ்டர், அந்த போஸ்டரோட இவரே கத்தி எடுத்து போய் அறுத்து போட்டேன், நானே தான் கீழ்ச்சி போட்டேன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துடுது இல்லை. அப்போ வந்து போச்சு, பையனாவது இவர் அது அப்பனாவது 2 பேருக்கும் ரிப்ட் வந்தது, பண பிரச்சனையால் வந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஏதாவது வந்துட்ட பிறகு என்ன பண்றது, 2 பேரும் ஒன்னாயிட்டா நம்ம எங்க நடு ரோட்ல நிக்கிறதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு ஏதாவது பதவி கொடுத்தா இழந்த பழம் விற்கிறவனுக்கு பதவி கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. கொள்ளக்காரனுக்கு பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றாருல, அந்த போட்டோலாம் எடுத்து போடுறாரு. அவன் ஏதோ வம்பு வழக்குல மாட்டினா, இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யார் அப்போ?
அன்புமணி கூட இருக்கிறவங்களாம் யாரு? ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. எவராவது 10.5% ஒதுக்கீடை பற்றி நான் வாங்கினது அதை பேச மாட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொது சொத்து வாரியத்தில் அவன் பேரில் ராமதாஸ் பேரில் மாற்றி எழுதுந்து அதை ஒப்படைக்கணுன்றது பேச மாட்டானுங்க. நல வாரியம் வேணுன்றது பேச மாட்டானுங்க. பொதுவாக தமிழக மக்கள் நலனுக்கோ இந்த சமுதாயம் சார்ந்த நல்லது பற்றி யாரும் பேசுறதில்லை. அதை பற்றி அவங்களுக்கு சிந்தனை இல்லை. யார் கொள்ளடிக்கலாம், யார் மேலே வரலாம் அப்படின்னு. அடுத்தது இப்போ வந்து நான் சொன்னது அந்த 3 இது வந்து பேரில் அந்த 3 சொன்னேன் இல்லைங்களா, தீய சக்திகள் பேரில் வந்து கொடுத்தாச்சுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அடுத்தது அவங்க மேல மட்டும்தான் அவங்க மேல மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. வேற யாரு பேரும் இல்லை. பேசியிருக்கிறாரு, இனிஷியேட் பண்ணுவாரு, வரும். ஸோ இப்போ இதுவரையிலும் இவங்க வீட்டுல எல்லாம் இதுவரையிலும் இந்த பாமக இவ்வளவு கொள்ளடிச்சு எல்லாம் வந்ததுல இதுவரையிலும் ராமதாஸ் மேல இவங்க மேல வீட்டுல ரைடே விட்டது இல்லையா, ஐடியா விட்டு இவனுக்கு எவனும் வேலைக்கே போகாம இந்த கோடிகள்ல இருக்கிறானுங்க. சரி, ஒன்றுமே இல்லாமல் ஒரு சினிமா படம் எடுத்தானா கூட அவன் வீட்டில் விட்டு ரைடு விடுறீங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ இப்போ அதுக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காங்க. அவர் என்ன, இவருக்கு வந்து பவரே கிடையாது, நிறுவனர் வழிகாட்டுதல் தான், மீதி எல்லாம் எதுவும் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காரு. ஆமா, எலெக்ஷன் கமிஷனுக்கு அது இனிஷியேட் எடுத்து கட்சி வந்து சின்னம் எங்களுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு போய் வேலை முடிஞ்சிட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு கட்சி சின்னம் போயே 2009 முடிஞ்சு போச்சு. அங்கீகாரம் ரத்து. நிறைய பேர் இப்பதான் போச்சு 2016. இப்போ அதெல்லாம் இல்லை, அப்பவே போச்சு. எப்போ 2009 இவங்களுடைய சாப்டர் ஓவர். இந்த கட்சியினுடைய வேலையே முடிஞ்சு போச்சு. சும்மா இவங்க அது மாதிரி பூதாகாரமா பேசி பேசி லைம் லைட்ல வந்து இது அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. 2009 முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இல்லாத கட்சிக்கு, அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு போட்டி. அவனுக்கும் சொல்றேன், 2 பேருக்கும் தான் சொல்றேன், நீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? இல்லாத ஒண்ணுமே இல்லாம போயிடுது. போனதுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணி மக்களை இன்னும் ஏமாத்துறீங்க. ஏமா, ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்கணும்னா 8 எம்எல்ஏ வேணும். இல்லை, அதுக்கப்புறம் வந்ததே கிடையாது. அப்படி இல்லைன்னா 2 எம்பி வேணும், அதுவும் இல்லை. அதனால கட்சி அப்பயே போயிடுது. ஸோ இன்னொரு இது என்னன்னா, மக்கள்கிட்ட நிறைய ஓட்டு வாங்கணும். இப்ப 8.2 மேல வந்து 8.25% இருக்கணும், ஓட்டு இருக்கணும். ஓட்டு போலிங் ஓட்டுல வந்தாதான் இழந்திருக்காங்க. ஆனா அந்த பாமகன்ற கட்சி யாருக்கு? என்னோட கட்சிங்கிறதான இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் தான் அந்த கட்சியோட தலைவர்ன்றதான பிரச்சனை சொல்றாங்களே. இவங்களா கட்சி தொண்டர்களோட கட்சி. நான் அடுத்தது ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றேன், யாரெல்லாம் இதுக்காக உழைச்சாங்க, யாரெல்லாம் போனாங்க. இது தொண்டர்கள் இப்பவும் சொல்லலாம், தொண்டர்களுக்கான கட்சிங்கிறீங்க. அப்புறம் என்னடா உங்களுக்கு தொண்டரே யாரும் இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான், ஒருத்தரும் கிடையாது. நீங்க காசுக்கு கூப்பிடுறீங்க, வராங்க. இல்ல இப்போ தினந்தோறும் ராமதாஸ் அவர்களை பேட்டி எடுக்க பல சேனல்கள் இப்ப போறவங்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. இப்ப அருள் எம்எல்ஏ அருள் வந்து அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கு என்ன சொல்றாரு, கட்சி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. யாரு இருக்காங்க இன்னைக்கு பதவியில் இருக்கவங்களும் நிர்வாகிகளும் உங்ககிட்ட இருக்காங்க. ஆனா பாமக தொண்டர்களும் அந்நிய சாதி மக்களும் ஐயா கிட்ட தான் இருக்காங்க. ஐயாவை பக்கம் தான் தினந்தோறும் இவ்வளவு கூட்டம் வருது. அவங்கெல்லாம் பாட்டாளிகள்லாம் ஐயா பக்கத்துல தான் இருக்காங்க. யார் ஓட்டு போடுவா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது கரெக்டா? ஏங்க, இப்போ இவ்வளோலாம் வர வச்சு பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அது யார் பண்ணுறது? சுசீலா தான் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சுசீலா வந்து இந்து பத்திரிக்கை ராம்லேருந்து, அது நக்கீரன் பத்திரிகையிலேருந்து, அவர் கோபால்லேருந்து அவங்க நேரடியாக பேசுகிறாங்க. எனக்கு பிரச்சனைங்க, நான் தெரு வீதிக்கு வந்தால், நான் வீதிக்கு வந்து என் உரிமைக்காக நான் கேட்டால் நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்க, நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணும்போது இப்போ ராமதாஸுக்கு அறிக்கையெல்லாம் வராது. ஏன்னா 2 பேர் வச்சுருந்தாங்கல்ல, அந்த வந்து பாவேந்தன் தான் அன்புமணிக்கு எழுதுவார், ராமதாஸுக்கு எழுதுவார். இப்போ இவர் கூட்டு என்ன சொன்னார், நான் போனதை சொன்னேன்னா தெரியல, 25 லட்சம் நான் கொடுத்துருக்கேன், என் காசை கொடு. அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் வந்து 5 கோடி கொடுத்துருக்கேன் பாவேந்தனுக்கு, என் காசை கொடுன்னு சொல்லிட்டு, யாருன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் கனல் அப்படின்னு சொல்லிட்டு, கனல் அந்த தம்பி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். இப்போ டூர் போனால் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து சொன்னவங்க அனுப்புவாங்க இல்லை, அவங்க வந்து டூர் போனவங்களுக்கு வந்து கொடுத்தா ஒரு நாளைக்கு 25,000 அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறோம். அவங்கள இப்போ வந்து ரெகுலர் செக்கப்புக்கு இவர் வராதனால அங்கே போய் எடுக்கும்போது அவனை கூப்பிட்டு இந்த பாவேந்தன்கிட்ட இதை வாங்கி வந்து கொடு. அவர் என்ன பண்ணுவார், பாவேந்தன்கிட்ட கொடுத்து இவங்கள வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். அவர் பேர் கனல். அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர். ஸோ இப்போ இது பக்கம் போன உடனே அவர் போய் கேட்ட உடனே என்னாச்சு, அப்பப்போ கொடுத்தீங்க, புக்கு தயார் பண்ண சொன்னீங்க, அது சரியா போச்சு.
நிதிநிலை அறிக்கை அப்படின்னு ஒன்று ஆமா. அதுக்கெல்லாம் எவன் போய் செலவு பண்ணுறது? இவர் தான் எடுத்து கொடுப்பாரு. ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் மாற்றம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை ஏற்கனவே இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. இப்போ எல்லாமே போயிடுது. இப்போ அவர்கிட்ட போன உடனே என்ன சொல்லிட்டாரு, ஃபேஸ்புக்கையும் விட்டாரு, ட்விட்டரையும் விட்டார். ராமதாஸ் அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக்கும் வராது, ட்விட்டரும் வருதான்னு கேளுங்க. நான் இதெல்லாம் சொல்கிறேன், வராது. ஏன் வர்றதில்ல? அன்புமணி அவர்களுக்கு வருது. அன்புமணிக்கு ராமதாஸுக்கு வராதுங்க. அவன் தான் சொல்லிட்டானே, நான் எதுக்கு இவங்களுக்கு போனால் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு வந்து சம்பளமே கொடுக்கல, எனக்கு வந்து இது பண்ணல. இந்த பொதுச் செயலாளர்லாம் என்ன பண்ண, ஒரு வருஷத்துக்கு மேலே அவருக்கு சம்பளமே 5000. அந்த இவர் கூட போய் சவுக்கு போய் மேலே போய் பார்த்தேன்னு சொன்னார்ல, பொதுச் செயலாளர் இருந்து கொடுத்த ரூமை பார்த்தேன். அங்கே கதவு கூட இல்லை, அது நான் வந்து போட்டு தரணும்னு சொல்கிறார். அதுக்குள்ளே இங்கேருந்து போய் இதுக்கு போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மதுரையிலேருந்து இங்கே வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து பையனும் மேதம் தான், இவனும் மேதம் தான், ஃபாரின் பாட்டில் அது குடிச்சு சாராயம் குடிச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இப்போ எல்லாரும் பேட்டியும் கூட அவர் வந்து என்ன சொல்றாரு சார், மது நாட்டுக்கு கேடு, தமிழகமே இன்னைக்கு வந்து மதுவுக்கு அடிமையாய் கிடக்கு. சமீபத்திய பேட்டியில அன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் குடிச்சிருந்தா மோசமானவன் அப்படி பார்ப்பாங்க, இன்னைக்கு எவன் குடிக்காதவன் எவனு கண்டுபிடிக்க முடியல, இருக்காங்களான்னு தெரியல, அப்படி கிடக்கு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அதே சவுத் பேட்டியில சொல்லியிருக்காரு. ஊர்லேயே ஒரு வீடு குடிக்காத வீடு ஒன்று தான் இருக்குது, மீதெல்லாம் குடிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுறாரு. இவனே அப்போதாம்மா நான் சொல்கிறேன், தமிழை வளர்க்குறோம் சொன்னேன். என்னடா உன் பேரன் பேத்தியெல்லாம் எப்படி தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வீட்டில் தனியாக ஆசிரியர் வச்சு தமிழை வளர்க்குறோம் அப்படின்னா. யாரா உங்கள் பேர் என்ன பேர்? சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா, இதெல்லாம் என்ன பேர்? தமிழ் பேரா? அது கேட்ட இதே மாதிரி தான் சொன்னேன். இவங்களுக்கு தான் நான் தமிழில் வந்து வீட்டில் ஆள் வச்சு சொல்கிறேன். அன்னைக்கு அதை தான் நான் சொன்னேன். நான் இந்த பசங்க வீட்டில் வாங்கி குடிக்கிறானுங்க, 2 பேரும் அல்கோலிக், இவனுங்க வந்து டெஸ்ட் வை, நான் சொல்கிறேன் என் சொந்த செலவில் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். இவன் என் பிள்ளையே இல்லைன்னதுக்கு நான் அது தானே முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், இவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் முடிஞ்சு போயிடுது. ஸோ இது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ ராம்தாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, என் பையனாக இருந்தால் கேட்பான்னா என்ன அர்த்தம்? நீ டெஸ்ட் தான் வைக்கணும். அடுத்தது இவன் பையன், அதாவது தந்தை மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லையா? ஒரு வந்து குருவை வந்து ஒரு சிஷ்யன் மிஞ்சி இருக்கலாம், ஆனால் அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து மிஞ்சக்கூடாது, மிஞ்சி இருக்கக்கூடாதுன்றாரு. அப்போ உன் பையனாக இருந்தால் அவன் கரெக்டாக இருப்பான்ல? நான் கேட்குறேன், ஒரு யதார்த்தமாக தான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல சார்? என்ன அர்த்தம்? ஒரே என் பையனா இருந்தா இப்ப சொல்ல மாட்டான் அப்படின்னா, என் பையனா இரு, நீ அதை மீறி போகாதன்றதையும் எடுத்துக்கலாம்ல? இல்லை, அவன் தான் போறான்னா யாரு என்னன்னு அர்த்தம்? ஏமா ஒருத்தன் கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தமா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கேட்கலனாலே என்ன அர்த்தம்? அதுதானே அர்த்தம். சரி, ஓகே. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஊரை இப்போ பத்திரிகைகளுக்கு நல்ல தீனி செய்தி ஆகிடுது. அடிக்கடி இவங்க ஒன்று பேட்டி கொடுக்குறது, சாயங்காலம் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறது, பத்திரிகையில் செய்தி போட்டு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி. ஆமா, இவனுங்க வந்து தனித்தனியாக ஒரு ஆளுங்களை நியமனம் பண்ணிட்டு ஊரில் போய் கொள்ளடிக்க நீ போடான்றான் ஒரு கோஷ்டி, அவன் போய் இது பண்ணுறான் அங்கே ஒரு கோஷ்டி. விசிட்டிங் கார்டை வாங்கிக்கின்னு ஒரு காரை வாடகை எடுத்துக்கின்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுறானுங்க. எவனாவது அடிச்சுக்கிட்டு நாங்கள் தகராறு வந்தால் அவன்கிட்ட வந்து நேராக போய் பேசி ஏதாவது பணம் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துன்னு பொழப்பு நடத்துகிறானுங்க. பச்சையாக நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி தகராறு நடந்ததுன்னா கொஞ்சம் வசதியானவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டு, ஏங்க இவன்கிட்ட துட்டு நிறைய இருக்குது, அவனை நல்லா கவனிங்க, நான் வந்து பேசி எடுத்து கொஞ்சம் அதிகமாக காசு வாங்கி தரேன். பச்சையா இந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. 2 பேருமே என்னன்னா, யார் ஏமாத்ததுல கில்லாடி, ஜெகஜலா கில்லாடி ராம்தாஸ். இப்போ இவன் அதை விட பெரிய கில்லாடி. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு 2 பேரும் ஜென்மத்தை எடுத்துன்னு வெளியே வரானுங்க. எவனுமே 25 பேர் செத்து போனவனை பற்றி பேச மாட்டான், எவனுமே 5 பேர் குண்டாஸில் போய் நடு ரோட்டில் இருக்கவனை பற்றி பேச மாட்டான், எவனுமே முதல்ல துப்பாக்கி சூடு அவன் வந்து செல்வராஜ்னு சொல்லிட்டு அவன் வந்து துப்பாக்கி சூடில் உயிரோடு இருக்கான், நடைபெணமாக இருக்கான், அவனை பற்றி பேச மாட்டான். இந்த சமுதாயத்துக்காக உழைச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் போய் இருக்கிறவங்கள பற்றி யாரும் பேச மாட்டான். இவனை பற்றி இவன் பேசிக்கிறான், அவனை பற்றி அவன் பேசிக்கிறான். இது வந்து இவங்கெல்லாம் ஊமை ஜனங்களுக்கு நான் தான் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இவ்வளோ நாள் ஊமை ஜனம் இவனுக்கு தெரியாதா? இன்னும் என்ன பண்ண சொல்லு, விரலை விடு. ஏதாவது நான் பண்ணியிருக்கேன், நீ வெள்ளை அறிக்கை கொடு. ராம்தாஸ் கேட்குறான்ல, எது கொண்டாலும் இதை கொடு அதை கொடு, அரசாங்கத்தை நீ வெள்ளை அறிக்கை கொடு, வன்னிய சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்னு வெள்ளை அறிக்கை கொடு. நான் கேட்குறேன், நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தேன்னா நாங்கள் அப்புறம் வந்து நான் பேசுறதே விட்டுறேன். எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீடு அது இதுலாம் பேசுகிறேன். நான் இவர் தான் இத்தனை எங்கே முஸ்லீம்களுக்கு யாருங்க வாங்கி கொடுத்தது? அதே மாதிரி அருந்ததிற்கு யார்? வலசை ராமச்சந்திரன் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் பேசி எல்லாம் பண்ணார். நான் பேரோட சொல்கிறேன், அவருடைய ஆவணங்கள்லாம் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இட்டு கட்டி பேசிக்கின்னு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் போய் டெல்லியில் போய் முடிக்கிட்ட மாதிரி
இவங்களுக்கு என்னைக்கு வேணாலும் ரைடு வரும். அப்ப இப்ப கட்சி யாருக்கு போகும்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் டெல்லியில வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, சந்திச்சிருக்காரு, எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிருக்காரு. அப்படின்னா இப்ப யாருக்கு கட்சி போகும் அப்படிங்கிறது உங்களுடைய இல்லை, கட்சி எங்கே போகிறது? உடனே பொதுக்குழு இப்போ ராமதாஸின் நாளைக்கே கூட்டுவார். அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டுவார். கூட்டிட்டு என்ன சொல்ல போகிறேன், இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து இதில் போடுறாரு 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி எங்கே போடுறாரு? மயிலாடுதுறையில் 3 மாவட்டங்களுடைய பொதுக்குழு. இப்போ அன்புமணி போட்டார்ல, அது 3 பேரை நியமிச்சிருக்காரு. இல்லை, அது குழுவில் வந்து எந்தெந்த திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை அங்கே கூட்டி பொதுக்குழு கூட்டுறாரு. பொதுக்குழு கூட்டிட்டு அடுத்தடுத்து நான் போகிறேன்றாரு. ஸோ இவர் வந்து ஏற்கனவே போய் பழக்கப்பட்ட ஆள், ஏற்கனவே வெகுவா ஏமாற்றி பழக்கப்பட்ட ஆள், வித்தகாரன். அவங்ககிட்ட அன்புமணிலாம் எடுபடாது. சும்மா முதல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து இவன் எல்லாரும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கல்ல, இருந்தாலும் ஒரு தடவை போனான்னா எல்லாம் படுத்துக்குவானுங்க, எல்லாம் இந்த பக்கம் வருவானுங்க. நீ இப்போ நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அன்புமணி வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருக்குது எல்லாரும், ஆனால் செலவு பண்ணுறானுங்க. இப்போ இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து சௌமியா மணி, இப்போ அன்புமணி இல்லை, அவன் சௌமியா மணி ஆயிட்டாங்க. சௌமியா மணின்னா சொத்து இருக்குது, எல்லாருக்கும் கூப்பிட்றாங்கல்ல பழைய ஆள்லாம் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு என்ன வேணும், கட்சியில் என்ன பொறுப்பு வேணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நான் தரேன், உங்களுக்கு கட்சியில் பொறுப்பும் தரேன், உங்களுக்கு காசு செலவு கைக்கு இல்லை, உன் கடனையே அடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வெளியில் தோற்றத்துக்கு ஒரு தோற்றப்பொழிவை உண்டாக்குறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, செலவு பண்ணி பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இது கட்சி பிரச்சனையா இல்லை அப்பா அம்மா பிரச்சனையா பார்க்கணுமா சார்? இது கட்சி பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை. ஆமாம்மா, பண பிரச்சனைமா. நான் தான் சொல்கிறேன், பணம் தான். எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டான், வெறும் தரையை விட்டுட்டு போயிட்டான். யாரு? அன்புமணி. அன்புமணி நான் தான் சொல்லணும், ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. இவரை பூட்டி வச்சுட்டு அப்பப்ப வேலைக்கு நாய்க்கு ஏதாவது போடுற மாதிரி சோறு கொடுத்து வச்சிருந்தான். இப்போ என்ன பண்றான்? பயப்படுறான். யாரு? நம்மளுக்கு ஏதாவது விஷம் கொடுத்துட்டானா என்னன்னு தெரியல. இப்போ இவன் கூட சொல்றான்ல, எங்க அப்பா புத்தி பேதிரிச்சு போச்சுன்னு. அது கூட ஏதாவது மருந்து கொடுத்தானா என்னன்னு தெரியல. இந்த ராமதாஸ்லாம் கொஞ்சம் நல்லா செக்அப் பண்ணா நல்லா இருக்கும். என் நண்பர்ன்ற முறையில சொல்றேன், அது பார்ப்பா அது என்னன்னு சொல்லிட்டு. இல்ல அக்கறை இல்ல, ஒரு ஆள் வயசானாலும் யாரா இருந்தா இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு சாகணும்னு இருக்குது உன் தலையெழுத்து. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ண, அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ண, அவ்வளோ பேரை வந்து அசிங்கம் பண்ண, நீ வந்து வேற ஒரு ஆளு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில இருந்த நீக்கும் போது நீ என்ன பண்ண? இவனோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. சங்கத்தில் இருக்கும்போது அவர் நான் அன்னிலேருந்து அவன் செட்டியார் ஆயிடுறானா, ரெட்டியார் ஆயிடுறானா, போடுவான் பத்திரிகையில். இன்னைக்கு எம்எல்ஏ அருள் பாமகவுல இருந்து நீக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை எடுத்திருக்காரு. யாரோடும் பாமகவினர் யாரோடும் இவரோட தொடர்பு எந்த வகையிலையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவங்க கிட்ட இருக்கிற 5-6 பேர் தொடர்பு ஏமா எல்லாம் இருக்குது, இவனுக்கு கிட்ட தானே இருக்குது. இன்னொன்னு, அந்த பிரஸ் மீட்ல எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினார், பண்ணது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு பேசினார். பேசிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நடந்த மீட்டிங்ல வந்து களை எடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பாருங்க கை கால்லாம் நடங்குது, எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை என் கூட ராமதாஸ் அவர்களை யாரெல்லாம் ஆதரிக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, களை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இருக்கு அவர் தான் காரணம். இவன் சொல்றானே, இவன் என்ன சொன்னான் தெரியுமா? மு.க. ஸ்டாலின், டேய் நீ வந்துட்டு போயிடுவ சேலத்துக்கு, நீ உயிரோட போய் கேட்டாலு அவன் பெரிய ரவுடியே பயப்படுறான்னா இவனுக்கு பெரிய ரவுடிசம் எதாவது பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸ்டாலினை சொன்ன ஆள்மா, ரெக்கார்டு இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படியே போய்ட்டு ரவுடியா அடங்கி போகிறானுங்க, ஆட்டங்க ஆட்டுறாங்கன்னா இவன் பெரிய ரவுடி. நான் தான் சொன்னேன், ராம்தாஸ் கிட்ட தான் ரவுடிங்க இருக்கிறாங்க. இவன் கேடி பையன் திருட்டு கொள்ளடிக்கிறதோட சரி, இப்போ பணம் வச்சிருக்கிறான், எதை வச்சு பண்ணுவானுங்க. ஆனால் அருள்லாம் இவனையும் பார்ப்பான், அவங்க அப்பனையும் பார்ப்பான். அருள்லாம் சாதாரண ஆள் இல்லை. அவன் வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, நான் இருக்கேன் பொதுச்செயலாளர் இருக்கும்போது அவனை தேர்தலில் போட்டிடுறான். நான் போட்டிடுறா சரிடான்னு சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? போட்டியிலேருந்து வாபஸ் வாங்கின்னு வந்துட்டான். ஏன்டான்னா 10,000 ரூபாய் கொடுத்தவன வாங்கின்னு வந்துட்டாங்கண்ணா அந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரி திருட்டு பசங்க பணம் தாம்மா விளையாடுது. இப்போ பணம் வேணும். இதுக்கு ஏன் இந்த கட்சியில் மட்டும் இந்த மாதிரி பணம் அது இதெல்லாம் இவனுங்க எல்லாம் எங்க ராம்தாஸ் கூட இருக்கிறவங்களாம் யாருங்க? இப்போ கூட அவன் கதிர்வேலு, அவன் சக்திவேலுன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து கடத்தல் பணம் அடிக்கிறது, எவனுக்கும் காசும் கொடுக்குறது இல்லை, அதிகாரிக்கு கொடுக்காம அடிச்சு அவன் தலைமையில் தான் போடுறாங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் பாருங்கள். சக்தி அவன் பார்க்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவங்க வந்து தம்பி புள்ள, அவன் தான் இதை வேலையெல்லாம் பண்ணுறான், அவன் சகோதரர் பையன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பண்ணுறானுங்க. பணம் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா இவங்களுக்கு. ஆதீனங்களை போட்டு ஒரு அலர்ட்னால காசு கொடுத்துட்றான். இப்போ அங்கே போடுறாங்களா தொடர்ந்து, எப்படி போட்டாங்க? சமூக சமய நல்லிணக்க மாநாடு ம.க. ஸ்டாலின் போட்டார்ல, அது எப்படி அங்கேருந்து வாங்கி தான் போட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னாரு.
ராமதாஸ் அன்புமணி இணைக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்க. உண்ணாவிரதமா அது அந்த சிலைங்களுக்கு முன்னாடி சொன்னார அன்றைக்கி தான் வந்து கத்தி எடுத்துன்னு வந்து ராமதாஸ் வெளியில் வந்து நடக்க முடியாத ஆளு எல்லாம் போஸ்டும் கீழ்ச்சி போட்டு போகிறாரு. ஸோ இவனுக்கு வந்து அவனுக்குன்னா என்ன தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுது. யாருக்கு? ராமதாஸுக்கு. அவனுக்கு அன்புமணிக்காக இல்லை, அவன் ஒழிக்கணும், அவன் சரியில்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. இவன் சொல்கிறான் அப்பயும் சரியில்லை, அது தருதலையாக போயிடுச்சு, நாம் ஒழிக்கணும்னு அவன் பார்க்குறான். ஸோ எனக்கு வந்து யாருமே இன்னும் கூட சொல்கிறாங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அன்புமணியினுடைய தங்கச்சி பசங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டுறாங்க அந்த சௌமியா அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ சௌமியா தான் ஏதாவது பண்ணணும். இப்போ அன்புமணி கிடையாது, இப்போ சௌமியா மணி. சௌமியா மணி அவங்க இது சொன்னாதான் நடக்கும். ஒன்றும் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே. இந்த 60வது கல்யாணத்துக்கு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போதே அவர் அழுதுறாரு பேட்டியில எல்லாம் ராமதாஸ் அவர்கள். ஆமா. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தைலாபுரம் வரைக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, ஒரு கல்யாண விழாக்கு போயிட்டு அங்க போய் அட்வைஸ் பண்றாங்க மணமக்களுக்கு, மாமனார் மாமியார மதிச்சு நடந்துக்கோங்க, மதிக்க கத்துக்கோங்க. அப்படி சொல்லல, அதுக்கு அடுத்து அவங்க எல்லாம் கடவுள் மாதிரி நடத்துங்க, தெய்வம் அதை சொல்லுங்க. சும்மா மதிக்கிறது கரெக்ட், மதிக்கிறதுனா மிதிக்கிறதுன்னு அர்த்தம். இவனுங்க பாஷையில் ஏட்டி தான் வச்சிருக்கிறாங்களே, யார்கிட்ட உதவாங்களா அவனுங்க? பாவம் தான் இந்த ஜென்மம் வந்து உத வாங்கி சாவுது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீ செஞ்ச பாவம்டா, தித்துப்பிடி பண்ணி தாண்டா ஆகிறோம். ஒருத்தர் 2 பேர் தாலியாடா அர்த்த எவ்வளோலாம் பண்ணேன், எங்கள் மேலாம் கேஸு போட்டேன், நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எத்தனை வழக்கு, இன்னும் வழக்குகளை சந்திச்சுட்டு தானே இருக்கோம். ஆனால் உன் பேரில் போட்ட கேஸுக்கு ஒன்றுத்துக்கும் வராமல் கிழவன் என்னை எவன்டா பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு வாய்தா வாங்கிக்கின்னு ஓடிக்கின்னு இருக்கிற இதெல்லாம் வெளியே வரும்ல. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குதாம்மா, ஒரு எண்டு இருக்குது இல்லை. இப்போ வந்து கீழே இருக்கணும், மேலே வந்து ஆகணும். நீ பண்ண பாவத்தை தித்துப்பிடி பண்ணி ஆகணும். இப்போ ஒன்று ஒன்றா பண்ணுற, வேற எவனா பண்ணால் வேற மாதிரி பண்ணுவீங்க. இந்த அன்புமணியாக பண்ணுறான்னும் போது என்ன ஆகுது சொல்லு? நீ காரியத்துக்கு மல்லாந்து எனக்கு காரியத்துக்கு போனால் உன் மேலே தானே விடும். அன்புமணி பற்றி நீ பேசுகிற, உன்னை பற்றி அன்புமணி பேசுகிறான், வேற எவனாவது பேசியிருந்தா விடுவீங்களா? ஒரு கட்சி தனியாக ஒருத்தர் ஆரம்பிச்சா அவனை நீக்குவீங்களா, நீக்க மாட்டீங்களா? இப்போ வந்து அன்புமணியை வந்து இவன் வந்து நீக்கிற மாதிரி அருளை நீ ஓடி போயிடு, களை எடுக்கணும்னா எனக்கு பயமாகுது. அப்புறம் அன்புமணி வந்து என்ன சொல்கிறான், ஊர்லாம் அப்பன் பேச்சு தான் என் புள்ள கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவனை வந்து என்ன மிரட்டுறீங்க? அதுக்கு ஒருத்தர் கார்த்திக்னு ஒரு பையன், அவங்க எனக்கு தெரியும். அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் வரும்போது சேலத்துலேருந்து எனக்கு கார் ஓட்டிகிட்டு வருவான் மாதிரி, ஒரு 4 கொய்யாக்கா வாங்கிக்கிறேன் வாங்க அண்ணான்னு சொல்லி. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து பொன்குமார் மைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மைன்ஸ் வந்து அவங்க பெரியப்பாவுது. அப்போல்லாம் கொஞ்சம் வசதிப்படுத்தவங்க வந்துட்டு போவாங்க. ஸோ அவர் தான் வந்து இப்போ வந்து ஏற்காடில் இருக்கிற எல்லா நிலத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. ஏற்காடே மலையை அவங்ககிட்ட தானே இருக்குது, வேறு எவங்கிட்ட இருக்குது, எல்லா சொத்தையும் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ அவனை வந்து அங்கே பிடிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா யார் வசதியாகிறவன், யார் நம்ம சொத்து வச்சுருக்கா? இப்போ ராமதாஸ் சொத்துலாம் இருக்குல்ல அங்கங்கே வாங்கி, அவர் வாங்கி அது ஒன்றும் வைக்கல, வேறு யார் பேரில் தானே வச்சார். இவர் கூட இருக்கிற பணம்லாம் யார்கிட்ட கொடுத்தா? சுஷீலா கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி சொத்தெல்லாம் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் அவன் மேலே பிடிச்சின்னு வச்சுக்கின்னு இருக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், வயசு இருக்குது, இருந்தாலும் போயிட்டானா இங்கே தானே வரப்போகுது அப்படின்னு. இங்கே போயிட்டா அங்கே வரும்னு யார் சொன்னது? உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் 2 பேருக்கும் சின்னம் கிடையாது, 2 பேரும் கட்சி கிடையாது, போங்கடான்னு சொல்ல போகிறாங்க. அதுவும் பிஜேபி வந்ததுன்னா அது எல்லாமே என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள்லாம் வந்து கேட்டிங்க இருளர்னு சொன்னால் நீங்கள் என்ன இருளர் சொல்கிறீங்கன்னு. இருளர்னா யார் சொல்கிறது? ஒருத்தர் ராமதாஸ் பேசினார் 1994 வீடியோ இருக்குது, நான் கொடுக்குறேன். பழைய வீடியோ இப்போ நிறைய. அதில் அந்த வீடியோவில் என்ன பேசுகிறாரு, இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் என்னை வந்து குறவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அவனை நான் இன்னும் விட மாட்டேன்னு. ஸோ அதே மாதிரி அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீரப்பனுடைய முத்துலட்சுமி, அவர் வந்து இருளர்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இவங்க இருக்கிற காடுவெட்டி குருனுடைய தங்கச்சி செந்தாமரை, அவங்களும் வந்து இருளன் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவனும் பதில் சொல்ல மாட்டான், ஏமாத்துறான். இதுக்கு வந்து ஒன்றுத்துக்குமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சமுதாயம் இப்போ தானேங்க தெரிஞ்சுக்குது. இவன் வந்து ஏமாற்று பேர் வழி கபட நாடகம் ஆடுறானுங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறானுங்க. உங்களுக்கு ஒன்று சின்ன துரும்பை கூட தூக்கி போட மாட்டானுங்க. இப்போ இவனுக்கு பண்ணுறது எல்லாம் ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த மாதிரி எல்லாம் செல்ஃப் போஸ்டிங், தன்னைத்தானே உயர்த்தி காமிக்கிறது. இதை நான் சொன்னேன் சமநீதிக்காக. உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் வந்து போராடுவேன் அப்படின்றாரு ராமதாஸ். இன்னும் உயிர் உள்ள வரலையே இந்த பசங்கள்லாம் செத்து போய் கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உதவி பண்ண சொல்லுங்கம்மா. நான் ஏதாவது பேசுகிறேன்னா உயிர் உள்ள வரை நான் உனக்கு உனக்கு கூட இருக்கட்டும், நீ 100 வருஷம் இரு, நீ இன்னும் ஏற்கனவே பண்ணியிருக்கிற, இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஊமை ஜனங்களா இதுங்க? ஊமை ஜனங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவன் வந்தாலும் வராட்டாலும் 46 எம்எல்ஏக்கள். நான் இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேங்க, 1952 பிரிட்டிஷ் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம 47க்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்போ வந்து மதராஸ் ப்ராவின்ஸ்
மதராஸ் மாகாணம் தானே இருந்தது. அந்த மாகாணத்தில் வந்து போட்டியிடும்போது எஸ் ராமசாமி படையாச்சார் போட்டிடுறாரு. டாய்லெஸ் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி, எவ்வளோ பேர் நிறைய பேர் போட்டிட்டாங்க. ஜெயிச்சவங்க 19 எம்எல்ஏங்க தனியாக, ஜெயிச்சவங்க வந்து 4 எம்பி. அதுக்கு அடுத்தது நார்த் ஆர்காட் பகுதியில் இருக்க மாணிக்கவேல் நாயகர், மாணிக்கவேல் போட்டியிட்டார், 6 இடத்துல ஜெயிச்சாரு. அப்புறம் வந்து 3 இடத்துல எம்பி, 6 வந்து எம்எல்ஏ. அப்போ 25 எம்எல்ஏவும் 7 எம்பியும் ஜெயிச்சிருக்காங்க. 1952 ரெக்கார்டு இருக்கு. அவங்க வாங்கின ஓட்டு 15% ஓட்டு. இந்த ஜெயிச்சது இல்லாமல் மாட்டதெல்லாம் 15% ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. நீ என்ன கீச்ச, நான் வந்து தான் இந்த சமுதாயம் அப்படியே எழுந்துட்டு, நான் வந்து தான் படுத்துது, நான் வந்து தான் ஓடுது நடக்குதுன்னு சொல்றிய. அப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் வீட்டில் எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, இவன் பிறக்காத முன்ன பிறந்தவங்கலாம் படிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்க. சரி, இவன் விவசாயம் வேலை பார்க்குறான், விவசாயம் சார்ந்து இருக்கிறான், எதுக்கு நாங்கள்லாம் வந்து உரிமை கேட்கணும்? நம்ம பெருத்த மக்களாக இருக்கணும், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு. எல்லோரும் வந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க? சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, அப்புறம் வந்து கருமான், பொற்கொல்லர், இந்த மாதிரி ஊரில் மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுடைய நம்ம கிராம விவசாயத்துக்கு அவங்களுக்கு போய் தனியாக கேட்க முடியாது, நாம் போய் கேட்கலாம். நாம் வந்து சமூக நீதிக்காக போராடுவோம், உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம், 1 hourலேருந்து எல்லாருக்கும் சொன்னோமா? அப்படி தானே வந்தானுங்க சமூக நீதி கட்சி. நான் திரும்ப சொல்கிறேன், என்ன கட்சியாச்சு? ஜாதி கட்சியா குலதெய்வ கட்சியாகி இவன் குஷ்டரோகி கிட்ட போய் நின்றுடுது எல்லாம். அவன் யார்? குஷ்டரோகி கிட்ட இருக்க வெண்ணெய் யாருக்கா பயன்படுமா? அன்புமணி கிட்டேயும் ராமதாஸுன்னு இருக்கிற பணம் குஷ்டரோகி கிட்ட இருக்குது. அவனுக்கு எவனும் பண்ண மாட்டானுங்க, செய்யவும் மாட்டானுங்க. இந்த சமுதாயத்துக்கு மறந்துடணும். இன்னொரு காலத்தில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இருந்தால் ஏதாவது செஞ்சுருப்பானுங்கல்ல. இப்போ 7, நான் அடிக்கடி சொல்கிறதாங்க, 7 மந்திரி, மத்திய மந்திரி 11 ஆண்டு காலம் 98லேருந்து 2009 வரலாம் இருந்தாங்களே, யாருக்கு என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு எதாவது பண்ணாங்களா? நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததே அன்புமணி ராமதாஸ். அவன் இன்னொருத்தர் ஆம்புலன்ஸுக்கு சொல்லாதீங்க, எல்லாம் தான் இப்போ பேசுறாங்க இல்லை யாரு? இப்போ எல்லா பேட்டியில் நம்ம சொன்ன பிறகு வந்துடுது இல்லை, அது யார் பண்ணது? இவன் அப்போ இருந்தான், காக்கா உட்கார பணம் விழுந்த கதை தான். இப்போ ராமதாஸே சொல்லிட்டான், அதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அது எப்படி சொல்கிறாங்க? இப்போ முன்னாடியெல்லாம் சொல்லாமல் இருந்தேன், இப்போ சொல்லிட்டான்ல, அது வந்து அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. ஆந்திராவில் பண்ணாங்க, அங்கே பண்ணாங்க, ஒரு 12 மாநிலத்தில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூபிஐ சேர்மன் சோனியா காந்தி ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேறீங்க. ஒரு இல்லைன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள், ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் கேளுங்க, இருக்குதான்னு பார்த்து போடுங்க. இவன் வந்து இன்னும் ஏமாத்துறான். 108 இதெல்லாம் சினிமா பாட்டு போட்டு இவனுங்க இதையே பேசுகிறானுங்கல்ல, உடனே நாங்கள் ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு அன்புமணி தான் அதில் ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தப்பு. இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.